தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். தந்தையர் தினத்திற்கு ஸ்பெஷலாக இந்த செய்தி ஒவ்வொரு தந்தைகளுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிற விசேஷமாக கணவன் மனைவிக்கு இந்த செய்தி மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கணவனுடைய முக்கியத்துவம் என்ன, தந்தையாக அவர் செய்கிற தியாகங்கள் என்ன என்பதை இந்த நாளில் ஆண்டவரோடு ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்கலாம். உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. என் ஞானி எழுதுகிறார், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே நீதிமான் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம தந்தைகளை என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ தந்தை நீதிமானாக உத்தமத்திலே நடக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு தந்தை தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும் பொழுது அங்கே சொல்றார், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள்னா நமக்கு தெரிந்த பாஷையில் சொல்லணும்னா கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உத்தமம் என்றால் என்ன? உண்மைக்கும் உத்தமத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. உண்மைக்கும் உத்தமத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒரு 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 ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அந்த ஹெட்டுக்கு கீழே நம்ம இருக்கும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது நம்ம வேலை செய்கிறோம் பாருங்க, அதற்கு பேர் என்னது? உண்மை. அல்லேலூயா. அவர் பார்க்கும்போது உண்மையாக தான் செய்கிறோம். அவர் பார்க்குறாருன்றதுக்காக செஞ்சாலும், அவர் பார்க்குறாருன்றதுக்காக அந்த காரியத்தை செய்கிறோம் பாருங்க, அது என்னது? உண்மை. அதே போல் தேவன் பார்க்கிறார், நான் பாவம் செய்யக்கூடாது, தேவன் நான் பேசுகிறத கேட்குறாரு, அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவன் நான் நடக்கிற வழிகளை அறிந்திருக்கிறார், அதனால் அவருக்கு பிரியமான வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம செய்கிறோம் பாருங்க. இது எல்லாமே என்னது? உண்மை. உண்மையாய் நம்ம நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ உத்தமம் என்றால், அல்லேலூயா, உத்தமம். நீங்கள் வேணா பாருங்க, பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உத்தமத்திற்கு நான் சொல்லுகிற விளக்கம் சரியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உத்தமம் என்றால் ஆள் இருக்காங்களோ இல்லையோ நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு பேர் தான் என்னது? உத்தமம். அதற்கு பேர் தான் என்னது? ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அழைத்து நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்பப்போ வருவார், வார்த்தைகளை கொடுப்பார், பூஸ்டப் பண்ணுவார், போயிடுவார். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறபடி நம்மள பரிசுத்த ஆவியானவராய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமோடு கூட யாரும் இருந்ததில்லை. ஆனாலும் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே எப்படி இருந்தார் என்றால் உத்தமமாக இருந்தார். அல்லேலூயா. எப்படி இருந்தார்? உத்தமமாக இருந்தார். அதான் நான் சொன்னேன்ல, ஆண்டவர் இல்லைனாலும் அவர் எப்படி இருந்தார்? அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தார். அல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த நபர்களோடு நம்மளை என்ன பண்ண முடியாது? ஒப்பிடவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூடயே இருந்தோம். அல்லேலூயா. இப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னா சீஷர்கள்
என்ன பண்ணுறாங்க? படகுல பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. காற்றடிக்குது, புயல் அடிக்குது. ஆண்டவரும் அந்த படகுல தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த படகுல தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரையும் சேர்த்து சொல்கிறாங்க, யோ எந்திரியா, நம்மலாம் செத்து போக போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன பண்ணிட்டாங்க? தங்களில் ஒருவனாக நினைத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதே அந்த சீசர்களை போல தான் நம்மளும், அந்த சீசர்களை போல தான் நம்மளும். நம்ம வந்திருக்காங்க யாருன்னு பாருங்க. சரி, அந்த சீசர்களை போல தான் நம்மளும் சில நேரம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை கூட வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனால் ஆபிரகாமை பாருங்கள், தேவன் தன்னோடு இல்லை. அவர் சொன்ன காரியங்களும் நிறைவேறவில்லை. ஆனாலும் தேவன் இல்லாத போதும் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது? விசுவாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணணும்? சற்று கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இருந்தே நம்ம என்ன பண்ண முடியல? நம்முடைய உத்தமத்தில் நம்ம உண்மையாக இருக்க முடிகிறதில்லை. சில நேரங்கள் என்ன பண்ணி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அல்லேலூயா. சீசர்கள் என்ன பண்ணாங்க? கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. கூட தான் இருக்கிறார் படகுல. ஆனால் என்ன பண்ணார்? கொஞ்சம் அசதியில் என்ன பண்ணிட்டார்? தூங்கிட்டார். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்க? காற்றடிக்குது, புயல் அடிக்குது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? பாடுகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டத்தின் பாதையில் நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த கஷ்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்கிறோம் பாருங்க, நம்ம மடிந்து போக போகிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க? நாங்கள் மடிந்து போக போகிறோம், நாங்கள் சாக போகிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஐயா, இந்த பிரச்சனையினால் நான் என்ன பண்ண போகிறேன்? மடிந்து போக போகிறேன். இந்த பலவீனத்தினாலே நான் மடிந்து போக போகிறேன். இந்த வியாதியினாலே நான் மடிந்து போக போகிறேன். உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அமைதியாக்கிட்டு சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அற்ப விசுவாசிகளே, எதற்காக பயப்பட்டீங்க? அல்லேலூயா. நான் உன் கூட தானே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட தானே இருக்கிறேன். அப்புறம் ஏன் உனக்கு அந்த விசுவாசம் இல்லை? ஏன் இந்த அற்ப விசுவாசம்? ஏன் பயப்படுகிறாய்? அல்லேலூயா. ஏன் சந்தேகப்படுகிறாய்? அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்குறார். ரெண்டு ஸ்டெப்போ எத்தனை ஸ்டெப் நடந்தாருன்னு தெரில. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு? ஐயா, நான் மடிந்து போகிறேன், என்னை காப்பாற்றுங்க. அல்லேலூயா. அப்போ பேதுருவை பார்த்து கேட்குறார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. நான் நிற்கிறேன்ல கடலில். அல்லேலூயா. என்னை நோக்கி தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் என்ன இல்லை? பிரச்சனையே இல்லை. அவன் பாட்டுக்கு கூலாக என்ன பண்ணுறான்? நடந்து போயிட்டே இருக்கிறான். ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்த உடனே என்ன ஆயிடுறான்? அவனுக்கு பயம் வந்துருச்சு, விசுவாசம் போயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருந்தார். அல்லேலூயா. இடையில நம்ம ஆளுக தான் இடையில என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் தர மாதிரி தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம்? குறுக்கு வழியில் போவோம். அது இன்னும் பிரச்சனையாக இருக்கு. குறுக்கு வழியில் போகிறது எப்பயுமே பிரச்சனை தான். அல்லேலூயா. அது இன்னும் காலகாலத்துக்கு அது பிரச்சனை. நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. அல்லேலூயா.
அப்போ அதான் சொல்கிறேன், அப்போ விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்ததுனால, நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து பாருங்கள், யாரையெல்லாம் ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லியிருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் தேவன் இல்லாத போதும் தங்களுடைய கிரியைகளிலே அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். ஆபிரகாம் செய்த கிரியை என்ன என்றால், அவர் விசுவாசத்திலே, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. எப்படி ஆனாரா? வல்லவன். வல்லவன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க பாருங்க. அல்லேலூயா. அப்போ வல்லவன்னா அவனை விசுவாசத்தில் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் விசுவாசிகளின் தந்தையாக இருக்கிறார். சாதாரணமாலாம் இந்த பேரை என்ன பண்ணலை, ஆண்டவர் என்ன பண்ணலை, கொடுக்கலை. அல்லேலூயா. என்னையா ஆபிரகாம் 25 வருஷம் வெயிட் பண்ணாரு, பிள்ளைய பெற்றுட்டாரு? அல்லேலூயா. கிடையாதுங்க. அல்லேலூயா. கிடையாது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் போகும் தேசத்தோட பேரு கூட ஆபிரகாமுக்கு தெரியாது. எங்கே போக போகிறோன்னு தெரியாது, எப்படி போக போகிறோன்னு தெரியாது, எந்த வழியில் போக போகிறோன்னு தெரியாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணானா? போனான். நம்ம போவோமா? அல்லேலூயா. நான் இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் இங்கே வந்துடுங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறேன். அல்லேலூயா. எப்படி போவீங்க? பாஸ்டர் வர சொன்னார், ஒருவேளை வீட்டில் இருப்பாரோ இல்லை சர்ச்சில் இருப்பாரோ, எங்கே இருக்கிறேன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லிட்டாரு, இங்கே வந்துடுங்க அப்படின்னாரு. ஒருவேளை டீ கடையில் இருப்பாரோ. அல்லேலூயா. இப்படி என்ன ஆகும்? பல சிந்தனைகள் ஓடும். இதே போல தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ட்டார். ஆனால் தேசத்தை என்ன பண்ணலை, காண்பிக்கலை. அல்லேலூயா. காண்பிக்கலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. ஆபிரகாம் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, சாராள் அம்மாட்ட சொல்கிறார், அம்மா ஆண்டவர் கிளம்ப சொல்லிட்டாருமா, கிளம்பு. அல்லேலூயா. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. எங்கேயா போகிறோம்? எங்கே போகிறோம்? சொன்னாருன்னு சொன்னிய, எங்கன்னு கேட்டியா? ஆண்டவர் மேலே நம்ம புருஷனை என்ன பண்ண வேண்டியது? நீ ஒழுங்காக கேட்டிருக்க மாட்ட. எங்கன்னு கேட்க வேண்டியதானே, எப்படி வரணும்னு கேட்க வேண்டியதானே. அல்லேலூயா. அதே மாதிரி தான் நாங்களும் என்ன பண்ணோம், இந்த ஜெயமங்கலத்துக்கு வந்தோம். அல்லேலூயா. ஏ டு செட்டு எதுவுமே தெரியும், ஏ கூட தெரியாது. அல்லேலூயா. இந்த ஜெயமங்கலம் எங்கே இருக்குன்னே தெரியாது. கூகுள் மேப்பை போட்டு தான் என்ன பண்ணேன், வந்தேன். எங்கள் தலைமை போதகர் சொல்லிட்டார், வைகை டேம் பக்கத்துலனா ஜெயமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போங்க அப்படின்ட்டார். வைகை டேம் மட்டும்தான் தெரியும். வைகை டேமுக்கு ஒரு தடவை தான் வந்திருக்கேன். கல்யாணம் ஆன புதுசில் அந்த தலை கிறிஸ்மஸுக்கு வந்தோம், அவ்வளோதான். அதுவும் ஒரு தடவை தான் வந்திருக்கேன். அப்போ அதான் சொன்னேன், அப்படி தான் என்ன பண்ணோம், இந்த தேசத்துக்கு இந்த பட்டணத்திற்கு வந்தோம். எங்கே வீடு கிடைக்கும், யார் வீடு கொடுப்பா, யாருமே தெரியாது. அல்லேலூயா. வீடு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வீடு கேட்டோம். அங்கே சொன்னாங்க, இந்த லோக்கலில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு வீடு தரேன்னார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், வந்து குடியிருக்க செய்து இப்பொழுது ஒரு சபையை கரத்தில் கொடுத்து விசுவாசிகளை கொடுத்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறார். அதனால தான் அந்த வரிகளை பாடும்போது உணர்ந்து பாடினேன், பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக எனக்கு தந்தீரே. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், அப்போ அந்த விசுவாசத்தில் அவன் எப்படி இருந்தானா, வல்லவனாக இருந்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் எப்படி இருக்கணும், விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாம் ஆதாரமாக அந்த வசனத்தினுடைய அந்த முன்னாடி சொல்லப்பட்ட நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள்ன்றது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. எடுத்து வாசிங்க.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26, 24. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய உத்தமத்தின் நிமித்தம் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரா? ஹல்லேலூயா. சொல்லுவாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பேரை வாங்கிறதுக்கு ஆபிரகாம் என்னென்ன தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணம் கிடையாதுங்க. உங்கள் தேசத்தை விட்டு உங்களை குறையா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இதுலேயே தெரியுது, ஆண்டவருக்காக எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. உங்கள் பணம், ஹல்லேலூயா, அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற பணம். எப்படி எந்த வழியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, நீங்கள் சம்பாதிப்பதற்கு பலனை தருகிறது தேவன். உங்களுக்கு வேலையை கொடுக்கிறது தேவன். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. விக்கிரகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வைக்கட்டும். ஹல்லேலூயா. தேவன் நிமித்தம் நீங்கள் உன்னை இழந்தீங்கன்னா தேவன் அதை இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய அறியாமை நிமித்தம், உங்களுடைய அவசரத்தின் நிமித்தம் இழந்து போனீங்கன்னா அதுக்கு தேவன் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாய்ப்புகள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், தவற விட்டுட்டே இருக்கிறோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், தவற விட்டுட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. நேற்றில் வெள்ளிக்கிழமை பாப்பாவை விட்டுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் தரிசனமாக காட்டின அந்த இடத்த பார்த்துட்டு அந்த ஓனரை இன்னும் என்ன பண்ண முடியல, சந்திக்க முடியலையே. ஒருவேளை நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட வேணால் கேட்டு பார்ப்போமா, அவர் தான் கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு, அவர்கிட்ட வேணால் கேட்டு பார்ப்போமான்னு உடனே பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு சிந்தனை என்ன பண்ணுறான், உள்ளே கொண்டு வரான். வேணாம், அவர் என்ன பண்ணிடுவார், ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிய நினைக்கிற, லைவில் போய்ட்டு அவர் பார்க்க மாட்டார், இருந்தாலும் ஆட்டத்தை என்ன பண்ணிடுவார், கலைச்சி விட்டுருவார். அப்புறம் என்னைய ஆண்டவர் அந்த நிமிஷத்தில் என்னை பலப்படுத்தினார். சொல்லு, பரவாயில்ல, கண்டிப்பாக கேட்பார். தேங்காய் சவுந்தர்னு உங்களுக்கு தெரியுமாயா அப்படின்னா தெரியும். எதுக்காக கேட்குறீங்க ஃபாதர் அப்படின்னுவார். அப்போ சொல்லுவேன், அந்த இடத்த என்ன பண்ண போகிறோம், வாங்க போகிறோம். இடத்த எதுக்கு வாங்குவோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்ன சொன்னார்னா, அவர் தடையாய் நின்றாலும் நான் தேவன் என்பதை அவருக்கு நிரூபித்து காண்பிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ தடை செய்தோம், ஃபாதர் அந்த இடத்த வாங்கிட்டாரே, அப்போ அவர் கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார், பலப்படுத்தினார். சில நேரங்களில் என்ன பண்ண மாற்றோம், துணிய மாற்றோம். ஆண்டவருக்காக நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் துணிந்து வைராக்கியமாக நின்றீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம செய்கிறதில்லை, அதனால தான் என்ன பண்ணுறதில்லை, அவர் துணை நிற்கிறத பார்க்குறதே இல்லை. அவருக்கு இருக்காரான்ற டவுட்டு எத்தனை பேருக்கு இருக்குது? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னும் துணிஞ்சு நிற்கலைன்னு அர்த்தம். ஆபிரகாம் துணிந்து நின்றார்.
அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தோடு என்ன பண்ணுங்க, டக்குன்னு உங்கள் கணவன் என்ன பண்ணுற, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறார், டக்குன்னு என்ன பண்ணுறாரு, வந்து அப்பா அம்மா ஆண்டவர் என்கிட்ட இந்த மாதிரி பேசினார், நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளம்பி போகிறோம். அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தேசத்தை, உன் சொந்த இனத்தை, உன் தகப்பன் வீட்டை, ஒருவேளை சொந்த வீடாக கூட இருந்திருக்கலாம் தகப்பன் வீடு. அல்லேலூயா. தகப்பனுக்கு அப்புறம் நம்ம தான் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டை விட்டு என்ன பண்ணு, போ. எவ்வளோ தியாகம் நம்ம செய்வோமா? அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல அப்போலாம் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆபிரகாம் அதற்கு கிரயம் செலுத்தியிருக்கிறார், அதற்கு தியாகம் பண்ணியிருக்கிறார். இஸ் சாக்ரிஃபைஸ்டு, எல்லாம் செஞ்சிருக்கிறார். அவர் சொன்னதை எல்லாம் கவனிச்சு பாருங்க, எல்லாமே முக்கியமானது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். அல்லேலூயா. என்னதான் சொந்த ஊரை விட்டுட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போனாலும், எப்போ லீவ் விட்டாலும் நமக்கு என்ன தான் தோணும், சொந்த ஊருக்கு வரணும், ஜனங்களை பார்க்கணும், குடும்பத்தோடு என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், சொந்த ஊரை விட்டுட்டு போ. அல்லேலூயா. எத்தனை பேர் போவோம்? அல்லேலூயா. உன் இனத்தையும், இனம்னா சொந்த பந்தங்கள், மாமே மச்சான் பங்காளி அங்காளி எல்லாரையும் விட்டுட்டு என்ன பண்ணு, போ. அல்லேலூயா. இது ரெண்டை கூட என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். கடைசியாக நான் சொன்னேன் பாருங்க, உன் தகப்பன் வீட்டையும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரே பிள்ளைங்க, தகப்பனுக்கு ஒரே பிள்ளை, சொத்து எல்லாம் அவருக்கு தான். அல்லேலூயா. உன் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணு, ஒரே வார்த்தையில் முடிச்ச, உன் தகப்பன் வீட்டையும் முடிச்சிட்டார். அதில் அவ்வளோ அடங்கி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு வந்தனால தான் தேவன் நிமித்தம் அதையெல்லாம் இழந்து வருகிறார். ஆண்டவர் அவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. தேவனுக்காக எதையும் இழக்காமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த காலெல்லாம் போயிருச்சு எப்பயோ. அல்லேலூயா. அந்த காலெல்லாம் அது நீங்கள் ஆண்டவர் தான் உண்மையானவர், அவர் தான் ஜீவன் உள்ளவர்ன்றதை நம்புறதுக்காக. அல்லேலூயா. வரும்போது அப்படி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, அவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். இதெல்லாம் 5 வருஷத்தோட முடிஞ்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தேவனுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? 5 வருஷத்தில் தேவன் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அதையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கு. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு. அந்த அறிவு உங்களுக்கு உண்டாயிருச்சுன்னா, அந்த அறிவு உங்களுக்கு உண்டாயிருச்சுனாலே உங்களுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ளலான்னு வந்த நீங்கள், தேவனுக்காக நான் எதை கொடுக்க முடியும், தேவனுக்காக நான் எதை இழக்க முடியும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் ஜெபிக்க வச்சார், தேவனுக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தேடிட்டு இருக்கிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பணயம் வச்சாங்க, தங்க உயிரை பணயம் வைத்தார்கள். தூக்கி போடியா, எங்க தேவனை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊர் என்ன ஊர், ஆண்டவருக்காக ஊரை விட்டு வெளியே போனோன்னா ஆண்டவர் நம்மையே ஒரு தேசமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஊரெல்லாம் பெருசு கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாரு, இன்னைக்கு எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியினர். யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ எல்லாருமே அவருடைய சந்ததி. ஆண்டவர் சொன்னது நிறைவேறுச்சா? நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடற்கரை மணனை எண்ண முடியுமா?
உன் சந்ததி அவ்வளவா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன முடியுமா என்னைக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இனி பிறக்க போகிறது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைகள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, பிறந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ ஒரே நாளில் எவ்வளோ இறக்குறாங்க, அதை விட ஒரே நாளில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிறந்தும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், அப்போ கணக்கிடவே முடியாது. அப்போ இந்த தகுதிகளை இங்கே பாருங்க, ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதித்து. உன் நிமித்தம் அல்ல. ஈசாக்கு இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்கிறாரு, பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஈசாக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ அங்கேயே இரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அல்லேலூயா. ஏன்னா உன் தகப்பன் என்னுடைய பேச்சை கேட்டு அப்படியே இருந்தார், நடந்தார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அங்கே உன் தகப்பன் என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய நியமங்களுக்கும் என்னுடைய நியாயப்பிரமாணங்களுக்கும் அதை கை கொள்ளுகிறவராயிருந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பேர் நம்ம ஒவ்வொரு தகப்பன்மார்கள் இன்னைக்கு வரலைனாலும் பரவாயில்ல, திருமணமான சகோதரிகள் எல்லாம் உங்கள் கணவனுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய கணவன் இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும், நீதிமானாக, விசுவாசம் உள்ளவனாக, உத்தமனாக, தேவனுக்காக எதையும் இழக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் மாற்றும். அல்லேலூயா. உங்க ஜெபம் என்ன பண்ணும், மாற்றும். உங்க ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அதனால அதான் இங்கே பாருங்க, ஆபிரகாம் சாராளமாக அப்படி ஜெபம் பண்ணாங்களா தெரியல, சாராளமாக ஜெபம் பண்ணாமலே ஆபிரகாம் அப்படி இருந்தார். அல்லேலூயா. அப்போ அதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, அங்கே நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால்னா சொல்லலை, என் தாசனாகிய என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தகப்பன் கூட சொல்லலை, அட்ரஸ் பண்ணுறார். உன் தகப்பன் இருக்கார்ல ஆபிரகாம், அவருடைய தேவன் தான்ப்பா நான். அல்லேலூயா. தன்னை அட்ரஸ் பண்ணுறதுக்கு உன் தகப்பன்னு சொன்னார். ஆனால் இங்கே பாருங்க, ஆசீர்வதிக்கிற இடத்துல சொல்கிறாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அல்லேலூயா. பேட்டர்ன் மாறுறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தகப்பனும் தாயும் நமக்கு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. நீங்கள் இந்த டைமில் பிளான் பண்ணி நீங்கள் வேணால் நினைக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம், இந்த 2 வருஷம் கழித்து பெற்றுக்கலாம். இல்லை ஒரு பிள்ளைக்கு இடையில இன்னொரு பிள்ளைக்கு இடையில ஒரு 5 வருஷம் கேப் இருக்கட்டும், எப்படியோ. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறாராம், விருப்பமாக தருகிறார். அல்லேலூயா. அப்போ எப்படியோ நீங்கள் பிளான் பண்ணியோ இல்லை அவர் பிளான் பண்ணாரோ. அல்லேலூயா. அப்படி நிறையா பேர் பிளான் பண்ணி என்ன ஆயிடுச்சு, 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலான்னு 5 வருஷம் 7 வருஷம்லாம் ஆகிருக்கு. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், அப்போ எல்லாம் அல்லேலூயா. யோவானில் சொல்கிறாரு, இரத்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, அல்லேலூயா, உங்கள் அம்மா அப்பா பார்த்தவங்க கிடையாது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு காட்டினது யாருன்னா தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அல்லேலூயா, நீங்கள் என்ன பண்ணுறோம், ஏடா உன்னை 10 வருஷம் சுமந்து 10 மாதம் சுமந்து பெற்றேனடா. அல்லேலூயா. ஆண்டவர் பல கோடி வருஷம் சுமந்திருக்கிறார். அப்போ யாருக்கு பொறுப்பு அதிகம்? அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பே நீங்கள் என்னுடைய நினைவில் இருந்தீர்கள், உங்களையும் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா.
இன்னும் என்ன பண்ணுவார்? அவருடைய நித்திய வரியந்தம் அவர் என்ன பண்ணுவார்? சுமப்பார். அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய அன்பு. அப்போ நம்ம நினைக்கிறோம் தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. அதை தேவனுடைய சித்தத்திற்கு என்ன பண்ணணும்? வளர்க்கணும். நீங்கள் பிளான் போடாதீங்க. நான் நிறையா தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கெல்லாம் எந்த பிளானும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான அப்போ ஊழியக்காரன், அதனால் என் பிள்ளையும் ஊழியந்தான் செய்யணும்னு என்ன பண்ணுவாங்க? நிறையா பேர் நினைப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அதுக்காக இப்போயே என்ன பண்ணக்கூடாது? சொல்லி அல்லேலூயா சொல்லணும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஸ்கூலுக்கு கிளப்பும் போது ஜோஸை குளிக்க வச்சுட்டு இருந்தேன். அப்போது அவர் ஒரு சினிமா பாட்டு பாடினான். அல்லேலூயா. என்ன பண்ணா? எங்கேயோ கேட்டு என்ன பண்ணியிருக்கா? சினிமா பாட்டு ஒன்று பாடினா. அப்போ யார் இதை உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் ஃப்ரெண்டு பேர் ஒன்று சொல்லுச்சு. நீ தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரை பற்றி சொல்லணும். நீ அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணக்கூடாது? எதையும் கற்றுக்கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளை தானே அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லி. அப்போனா நீ என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி பாட்டை பாடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணுங்க? சொல்லி வளங்க. இப்பயே நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பிறந்தவள், நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பிறந்தவன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லாமே ஒரே நோக்கம்தான், அவருடைய ராஜ்யத்திற்கென்று. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன். அப்போ கணவன் ரட்சிக்கப்படலைன்னா ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். மனைவி ரட்சிக்கப்படலைன்னா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் இணைந்து, நீங்கள் குடும்பமாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று என்ன பண்ண வேண்டும்? நிற்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம உத்தமமாய் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன், அல்லேலூயா, இதை ஆதாம் இழந்து போனாருங்க. தேவனால் உருவாக்கப்பட்டவர். அல்லேலூயா. தேவன் எப்படி பார்த்து தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே படைத்த ஆதாம் இதை இழந்து போனான். அல்லேலூயா. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் அதை என்ன பண்ணாரு? சொந்தரித்தார். அல்லேலூயா. ஆதாம் மட்டும் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தானா இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆதாமினுடைய பிள்ளைகளாக இருந்திருப்போம். ஆதாம் அதை இழந்து போனார், ஆபிரகாம் அதை சுதந்திரித்ததுனால இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆபிரகாமினுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் அப்பன் வாழ்ந்தான், இவ்வளோ கடனை வச்சுட்டு அல்லேலூயா போயிட்டான்னு என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? எங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கலைனாலும் ஏசுன்ற சொத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லணும் நம்ம பிள்ளைங்க. எங்கள் அம்மா எங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில். இப்போ போய் கேட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன இல்லை, எங்கள் பிள்ளைகளை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தனால கிடையாது. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்னை குறித்து, நான் ஊழியத்துக்கு வந்தோடனே எங்கள் அம்மா என்னை குறித்து சொல்லுவாங்க, இனி லிவியை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை. ஏன்னா அவன் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. ரெண்டாவது பிள்ளையை குறித்து கவலைப்பட்டாங்க, அவனும் இப்போ என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அதனால அவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அல்லேலூயா. அவங்க எங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைக்கல, ஆனால் இயேசுன்ற இந்த விலையேறப்பட்ட சொத்தை எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், நம்முடைய தாய் தகப்பனாய் நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா. அதே நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுகிற, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்து போகிறான், அது நல்லவன். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா.
என்னது? நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான்? ஆஸ்தியை வைத்து போகிறான். அல்லேலூயா. நீதிமானுடைய பிள்ளைகளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவங்க சொல்றாரு, ஞானி சொல்றாரு, நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமானாய், அல்லேலூயா, நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பிள்ளைகளுக்கு ப்ராஃபிட்டா மாறும். அல்லேலூயா. அதை நினைவில் கொண்டு வாழுங்க. அல்லேலூயா. நீங்க சொத்து பத்துகளை சேர்த்து வைக்கிறீங்களோ வைக்கலையோ அது கவலையே கிடையாது, அது அவசியமும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகளை கொடுத்தவர் அவர், அவர் நடத்துவார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் மேல்மங்கம் பாஸ்டரை பார்த்து பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அப்போ புலம்புறார் அவர். அல்லேலூயா. நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம், பல இடங்களுக்கு நான் போகிறேன் வரேன், ஆனால் எங்களால் அவரால் என்ன பண்ண, அவர் சொல்கிறாரு, என்னால் என்ன பண்ண முடியல, ஒரு புக் ஃபீஸ் கூட கட்ட முடியல. அல்லேலூயா. நீங்கள் எப்படியா புக் ஃபீஸையும் கட்டி டேம் ஃபீஸையும் கட்டினீங்க? அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், பிள்ளைகள் யார் கொடுத்தது? அவர்கிட்ட போய் கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தருவார். அல்லேலூயா. நான் அதான் சொன்னேன், அவர் கொடுத்தார் கட்டினேன். அல்லேலூயா. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டு எப்படியா? அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே பக்கத்தில் இருக்க ஒரு ஊழியக்காரரோட என்ன ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை சார்ந்து பாப்பாட்டா தான் சொன்னேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய ஃபீஸ் எல்லாம் கட்ட வச்சுட்டாரு, நன்றி சொல்லு. அவர் சொன்ன, ஏசப்பா நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. நான் கட்டுனேன்னு சொல்லாதீங்க, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் காசு கொடுக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதெல்லாம் அறியாமையில் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். பிள்ளைய படிக்கலைன்னா உனக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கேன் தெரியுமா, நீங்களா கட்டினீங்க. அல்லேலூயா. யாருக்கு யாருக்கு மகிமையை செலுத்துகிறோம்? உங்களுக்கு வேலை இல்லைன்னா ஃபீஸ் கட்டியிருப்பீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வகையிலும் நீங்களே சம்பாதிச்சதா இருக்கட்டும், ஆனால் மகிமை யாருக்கு செலுத்தணும்? நீங்கள் நான் அதுதான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஃபீஸை கட்டி முடிச்சுட்டு, ஆண்டவரே இந்த டேம் ஃபீஸை கட்டி முடிக்க செய்ததற்காய் நன்றி. அவ்வளோதான். கொடுத்தவங்களுக்கு கூட நன்றி சொல்லலை. அல்லேலூயா. கொடுக்க வச்சது யார்? ஆண்டவர். அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லலைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்கிறேன், அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இப்படி தான்ப்பா. ஏதாவது பாப்பா என்கிட்ட கேட்டானா உடனே இப்போ என்ன பண்ண மாட்டேன், வாங்கி தரவே மாட்டேன். அல்லேலூயா. ஏசப்பாட்ட கேளு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டுலாம் ஏசப்பாட்ட கேட்பா, இப்போ புதுசாக ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. கேட்டுட்டு ஏசப்பா வாங்கிக்கிற சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஏசப்பா தரேன்னு சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு என்ன பண்ணு, இப்போயே வாங்கி கொடு. அல்லேலூயா. ஏசப்பா உனக்கு தரணும்னு என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத. ஏசப்பா உனக்கு அவருடைய சித்தத்தின்படி எப்போ தரீங்களோ தாங்கன்னு ஜெபம் பண்ணு. இப்போயே பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அடம் பிடிச்சாங்கன்னா வாங்கியே கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அப்புறம் அதுவே என்னவா மாறிடும், அடம் பிடிச்சா. அப்போ அடம் பிடிச்சா என்னன்னாலும் கிடச்சிரும். அப்படியே எல்லாத்தையும் பழக ஆரம்பிச்சிருவாங்க. அது பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறும். அல்லேலூயா. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சேர்த்து வைக்கிறோம், அல்லேலூயா, கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத விட அவங்க உங்களை பார்த்து நிறையா காரியங்களை கற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் அந்த தந்தை அவர் அந்த ஃபீல் பண்ணி போட்டிருக்கிறார், என்னுடைய மகளின் செய்கைகளை பார்க்கும் பொழுது நான் ஒரு தந்தையாக எப்படிப்பட்டவனா இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்றத
என்னுடைய அது வழியாக நான் பார்க்குறேன். அல்லேலூயா. நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் நடந்து கொள்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகள் அப்படி பிரதிபலிப்பாங்க. அதை நீங்கள் இப்போயே பார்க்க முடியும். பிள்ளைகள் சேட்டை பண்ணுதுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலை, நீங்கள் அவர்களுக்கு முன்பாக அப்படி நடந்திருக்கிறீங்க. நீங்கள் கணவனுடைய பேச்சை கேட்கலைன்னா, நீங்கள் மனைவியினுடைய பேச்சை கேட்கலைன்னா பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதை பார்க்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகள் கவனிக்கலைன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ 6 வயசுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகளை வைத்திருப்பவங்க நீங்கள் என்ன பண்ணணும், இப்போயே ஒன்று என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அதை தவற விட்டவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுங்க. ஆண்டவரை சார்ந்து வாழ பழகணும் பிள்ளைங்க. எல்லாத்துக்கும் வந்து உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அப்படி தான் நிற்பான். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து நிற்பான். நீங்கள் கட்டி கொடுத்துட்டோன்னு என்ன பண்ணுவீங்க, ஹாயாக உக்காந்துருப்பீங்க. அப்பையும் வந்து நிற்பான். வாடகை கட்ட முடியல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அல்லேலூயா. அப்போ இப்போயே தேவனை சார்ந்து வாழ பழகி கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகள் நல்லவன் சொல்லப்படும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து பத்தை குறிச்செல்லாம் அங்கே சொல்லலை. அல்லேலூயா. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைத்து போகிறான். அந்த ஆஸ்தி எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போலேருந்தே சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, விசுவாசத்தை சொல்லிக் கொடுங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்தார். கேட்குறாரு, பலி செலுத்த போகும்போது எப்பா கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்க? அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சொல்றார் பாருங்க, நமக்கு பலி செலுத்துகிறதுக்கான ஆடை தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி ஆடு கிடச்சிச்சா? அல்லேலூயா. பலி செலுத்த போனது யாரோ, அப்போ ஆபிரகாம் நினச்சி என்ன சொன்னாரோ தெரியல, நீ தான்ப்பா ஆடு அப்படின்னு மனசில் நினச்சிட்டே என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தையை தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துகிறார். அப்போ ஈசாக்கு அங்கே என்ன பண்ணியிருப்பாரு, பரவாயில்ல நம்ம கூட்டு வரல, ஆனால் நமக்குன்னு ஒரு ஆடை ஏசப்பா முன்னாடியே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. அப்போ அங்கே தேவனை ஈசாக்கு யெகோவா ஈராய் அறிந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. அதனால தான் பின்னாடி பிரச்சனைகள் வரும்போது, அந்த துறவு தோண்டும் போது அவன் என்ன பண்ணலை, அல்லேலூயா, தன்னுடைய தந்தை ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்த பிரதிபலிப்பை அதே 26வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஈசாக்கை பார்த்து சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து, யாரு நீ எங்கள் தேசத்திலே இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டவன், பொறாமப்பட்டவன், வாக்குவாதம் பண்ணவன். அல்லேலூயா. அவன் வந்து சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு துரத்தி விட்ட இடத்துல அவன் என்ன பண்ணலை, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு என்ன பண்ணலை, அவங்கக்கிட்ட சண்டை போடலை. பொறாமப்பட்ட இடத்த மறுபடியும் என்ன பண்ணலை, பொறாமப்படலை. வாக்குவாதம் பண்ண இடத்துல வாக்குவாதம் பண்ணலை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ரெகபோத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதை கொடுத்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லேலூயா. என் தாசனாகிய என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை ஃபஸ்ட்டு நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் உத்தமமாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும், விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக எதையும் இழக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அதை தேவன் கணக்கில் வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைவில் வைத்து இதெல்லாம் செய்யுங்க. கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. நான் எதையுமே அப்படி தான் சொல்லுவேன், கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் உங்கள் ஆசையாக என்ன பண்ணணும், மாறணும். எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே கையை தூக்குவோம். அல்லேலூயா. வாழ்கிறதே பிள்ளைகளுக்காக தான்.
அல்லேலூயா. வாழ்கிறதே யாருக்கு? பிள்ளைகளுக்காக தான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக வாழாதீங்க, தேவனுக்காக வாழுங்கள். பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. தேவனுக்காக வாழுங்க. இனி அந்த வார்த்தையை விட்டுருங்க. அல்லேலூயா. நான் தேவனுக்காக வாழ போகிறேன். அல்லேலூயா. அப்படி மட்டும் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பதை வந்து நின்னாங்க பாருங்க. அல்லேலூயா. வந்து நின்னாங்க பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை தடுப்பதற்கு வந்து நின்னாங்க. யாரு? அமலேக்கியர், பெலிஸ்தியர், கோராகின் புத்திரர் வந்து என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை யாரால என்ன பண்ண முடியல? தடுக்க முடியல. தடுக்கணும்னு நினச்சவன் வந்து என்ன பண்ணுறான்னா சமாதானம் பண்ணிட்டு போகிறான். ஐயா, எங்களோட என்ன பண்ணியா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்றதை நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் இனி நமக்கு என்ன வேண்டாம்? சண்டை சச்சரவுலாம் வேண்டாம். என்ன பண்ணிக்கிடுவோம்? சமாதானம் ஆகிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு ஆபிரகாம் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் சேர்த்து வச்ச ஆஸ்தி, அந்தஸ்து. அல்லேலூயா. ஈசாக்கை என்ன பண்ணது? ஆபிரகாம் ஆசீர்வாதமாக தான் இருந்தார். செல்வ சீமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவரை குறித்து. அல்லேலூயா. அன்னைக்கு தகப்பன் வீட்டையும் இனத்தாரையும் தேசத்தையும் விட்டு அவர் வரலேனா இன்னைக்கு அவரை செல்வ சீமான் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? பார்த்துருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க? தேவனுக்காக வாழுங்க. உங்கள் பிள்ளைகளை தேவனுக்காக வளங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வளங்க. சொல்லிக் கொடுங்க. நீ என்னனாலும் படி. அல்லேலூயா. நீ என்னனாலும் படி. ஆனால் நீ படிக்கிற இடத்துல தேவனை என்ன பண்ணு? மகிமைப்படு. தேவனுடைய வேலையை செய். நீ எங்கேனாலும் போய் வேலையை பாரு. ஆனால் வேலை பார்க்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய். சொல்லிக் கொடுங்க. நீங்களும் செய்யுங்க. நீங்கள் செய்கிறத பார்ப்பாங்க. அல்லேலூயா. பெருமைக்காக இல்லை, உண்மையாகவே என்னுடைய இருதயம் மகிழ்ந்து சொல்கிறேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனை முடிஞ்ச உடனே இந்திராணி அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஜோஸு. அவங்க வீட்டில் இருந்து அவளை கூப்பிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்பாக ஒரு 4 பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க. இவன் வேகமாக வண்டியிலேருந்து இறங்கினவங்க போயிட்டா. கதவை திறந்து உள்ளே போயிட்டு திரும்பியும் ஓடி வந்து, ஏய் சாயங்காலம் எல்லோரும் சர்ச்சுக்கு வந்துடணும், என்ன சண்டே கிளாஸ் நடக்குது, எல்லோரும் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இல்லை, ஏதோ ஒரு வகையில் பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? இதை விதைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நான் கூட வெட்கப்படுவேன். ஆனால் இவ பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? பாடிட்டே வருவா. வண்டியில் போகும்போது எனக்கு வெக்கமாக இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கா? அதுவும் சத்தமாக ஏசப்பா நல்லவர், அவன் வாயில் என்ன வருதோ அதை பாடிக்கிட்டே வந்தா. அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. ஏசப்பா நல்லவர், ஏசப்பா நல்ல. எத்தனை பேர் காதில் அதை விழுந்துச்சோ தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படி என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளிடத்திலிருந்து மற்றவங்க என்ன பண்ணணும்? காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். நம்ம பிள்ளைகள் மற்றவங்களிடத்திலிருந்து இன்னைக்கு எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்லன்னு ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? ஒரே ஒரு ரீசன் தான். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் என் பிள்ளை கெட்டு போயிடும். அல்லேலூயா. அது ஏன் அப்படி விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நான் உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, டைரியில் கூட எழுதி வச்சுக்கோங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளை போய் கெட்டு போகிற பிள்ளைகளை என்ன பண்ணணும்? திருத்தணும். அல்லேலூயா. கெட்டு போகிற பிள்ளைகளை என்ன பண்ணணும்? திருத்தணும். பெனட் கிறிஸ்டோபர் அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் போய் ஒரு இடத்துல நின்னார்னா அங்கே இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? சினிமாவை குறித்து பேச மாட்டாங்களாம், சினிமா பாட்டை பாட மாட்டாங்களாம், கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்களாம். சொல்லுவாங்களா, டே பாஸ்டர் வந்துட்டார். அல்லேலூயா. பாஸ்டரோட பிள்ளை தான். ஆனால் அன்னைக்கே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் வந்துட்டார், இனிமேல் யாரும் என்ன பண்ணக்கூடாது? சினிமாவை பற்றி பேசக்கூடாது, சினிமா பாட்டு பாடக்கூடாது,
கெட்ட வார்த்தை நம்ம பிள்ளைகள் அப்படி மாறணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளை வந்துருச்சு. இந்த இடத்துல யாரும் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஆசையாக மாறணுங்க. இதெல்லாம் நம்ம ஆசையாக மாறணும். நம்ம பிள்ளை அந்த ஸ்கூலில் படிக்கிறது நிமித்தமாக, நம்ம பிள்ளை அந்த வகுப்பில் படிக்கிறது நிமித்தமாக, அந்த வகுப்பில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைகள் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து நடப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானம். ஞானத்தின் ஆரம்பமே அதுதான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க என்னவோ படிச்சுட்டு போகிறாங்க, பிரச்சனை கிடையாது. A+ வாங்குறானோ இல்லை Z வாங்குறானோ அது பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுங்கள். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நீங்கள் அவன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து போகிற ஆஸ்தி அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் தேவனுடைய பார்வையில் முதலாவது என்ன பண்ணுங்க? உத்தமனாய் நடந்து கொள்ளுங்கள். அதை பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நிறையா காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். நீங்கள் ஜெபிக்கிற சத்தம் உங்கள் பிள்ளைகள் காதில் கேட்கணும். அல்லேலூயா. ஜெப சத்தம் கேட்குதா? கொரட்டை சத்தம் கேட்குதா? கவனிக்கணும். காலையில் எந்திரிச்சா எங்கள் அம்மா, நான் எந்திரிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கணும் பிள்ளைங்க. அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு முன்பாக இல்லை, எங்களுக்கு பின்னாடியும் சண்டை போட்டதே கிடையாது. என்ன நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் உங்கள் பையன் முன்னாடி உங்கள் மனைவியை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவனும் என்ன பண்ணுவான்? அவன் மனைவியை அடிப்பான். அல்லேலூயா. மனைவிகள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்கள் கணவனை எதிர்த்து பேசுனீங்கன்னா அவனும் போய் என்ன பண்ணுவா? தன் கணவனை எதிர்த்து பேசுவாள். அதை என்ன பண்ண முடியாது? யாராலையும் அழிக்க முடியாது. ஆழமாக பதிஞ்சிரும். பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது ஆழமாக பதிந்து விடும். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுவோம், ஐயோ பிள்ளை, ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், என்ன பிள்ளை வளர்த்துருக்க. அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. எல்லாம் அதில் எல்லாம் சீரோ. நீங்கள் 25 வருஷம் வளர்த்த வளர்ப்பு அங்கே என்னவா மாறிடுது? ஒரே வார்த்தை, என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க. அல்லேலூயா. அவன் என்னதான் சந்தோஷம் தரக்கூடிய செய்தியை காரியங்களை செஞ்சாலும் போன வாரம் வெள்ளிக்கிழமை துக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தையும் செஞ்சா. அல்லேலூயா. எல்கேஜிலே அந்த பேர் தான் வாங்குச்சு, யூகேஜிலே அந்த பேர். அவங்க மிஸ்ஸு கொடுக்கும்போது அவளை விடும்போது சொல்கிறாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறா சார். அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்கா. அல்லேலூயா. எல்கேஜிலையும் இதே பேர் தான். அப்போ சொல்லி கொடுத்தேன், ஜோஸ் நீ ஒவ்வொரு வகுப்புக்கும் போகும்போது என்ன பண்ணிகிட்டே இருக்கிற? நீ வளர்ந்துட்டே இருக்கிற. எல்கேஜியில் சரி ஓகே, ஆனால் யூகேஜி போயாச்சு. இனி என்ன பண்ணணும்? உன்னை எல்லாரும் குட் கேர்ள்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னாங்களே அப்பாவுக்கு வருத்தமாக இருக்குது, அதே போல் ஏசப்பாவுக்கு என்னவா இருக்கும்? வருத்தமாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க? நமக்காக இல்லைனாலும் ஏசப்பாவுக்காக என்ன பண்ணுவாங்க? அமைதியாக நடப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விதைக்கிறது, இன்னைக்கு நீங்கள் விதைக்கிறத கண்டிப்பாக நீங்கள் அறுப்பீங்க. அது எப்படி? அது என்ன விதைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதை நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க? அறுப்பீங்க. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நல்லதை அறுக்கணும்னா நல்லதை என்ன பண்ணுங்க? விதைங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். கணவன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 22 லிருந்து
24 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 5 22 24. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே அநேக மனைவிகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு முதலாவது பேசிட்டு அப்புறம் கணவன்மார்களுக்கு போகலாம். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லா காரியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கணவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்தான் குடும்பத்திற்கு தலைவர். அல்லேலூயா. அந்த நினைவு யாருக்கு இருக்குதோ இல்லையோ, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அந்த நினைவு என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அவர் சம்பாதிக்கிறாரோ சம்பாதிக்கலையோ, வீட்டில் சும்மா உக்காந்துருக்கிறாரோ, வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறாரோ என்னவோ, நம்மை விட கம்மியாக சம்பாதித்தாலும் சரி, அவர்தான் யாரு, குடும்பத்தின் தலைவர். தேவன் அதை தான் நியமிச்சிருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆலோசனைகளை சொல்லலாம். இப்போ எல்லாம் சம உரிமை வந்துருச்சு. அதனால நம்முடைய கணவனை நம்ம கனவீனப்படுத்தணும்னு என்ன கிடையாது. நீங்கள் கனவீனப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. புருஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், குடிக்கிறவனாக இருக்கட்டும், அடிக்கிறவனாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், அதே பேதுரு எழுதுகிறார், நீங்கள் இப்படி நடப்பீர்களானால் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்காமலேயே அவரை என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். எத்தனை பேருடைய கணவன் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க. அவர் ரட்சிக்கப்படாதவராக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்கள் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். நான் ஏசப்பா பிள்ளை, நீ ரட்சிக்கப்படாத இந்த பேச்செல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு நோக்கமே உங்கள் மூலமாய் உங்கள் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்துட்டு உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியலைன்னா வேஸ்ட்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நான் ஏசப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன். ஆனால் என் கணவனுக்கு மட்டும், ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாதவர் யாராக இருந்தாலும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யாராக இருந்தாலும், சம்பாரிச்சு கொடுக்குறானோ கொடுக்கலையோ, அல்லேலூயா, என் குடும்பத்துக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறாரோ இல்லையோ, உங்களுக்கு நல்ல கணவனாக இருக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் அவருக்கு என்ன பண்ண வேண்டும், இது வேதாகமத்தின்படி. இல்லையா, நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீங்க எல்லா காரியங்களிலேயும். இல்லையா, எல்லா காரியங்களிலும். இல்லையா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைவதற்கோ, இல்லை சபைக்கு வருவதிலேயோ, இல்லை குடும்பத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதிலேயோ நீங்கள் என்ன பண்ணலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. கோயிலுக்கு போவோன்னு கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க. இல்லைன்னா போய் என்ன பண்ணுங்க, வெளியே நின்றுக்கோங்க, அவர் போய் கும்பிட்டு வரட்டும். அல்லேலூயா. அட்லீஸ்ட் கூட வந்தாலே அப்படின்ற சந்தோஷமாக தான் அவருக்கு இருக்கும். அல்லேலூயா. அதே போல் குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அதில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறதற்கு முதல்ல என்ன பண்ணணும், முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா.
அதில் எந்த வகையிலும் நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும்? முதலிடம் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதற்கு மாறாக பேசுகிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இல்லை அப்படின்னு ஏதாவது வேற ஏதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்கிறது போல ஏதாவது காரியங்களை செய்வாங்கன்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? எதிர்த்து நிற்கலாம், தடை செய்யலாம், இல்லை நீங்கள் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் அவருக்கு எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாய் எல்லா காரியங்களையும் என்ன பண்ணி தான் ஆக வேண்டும்? கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இதில் நீங்கள் மாற்றி நடப்பதற்கு எந்த ஒரு போக்கும் உங்களுக்கு இல்லை. அப்படி மாற்றி நடந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ்க்கை வாழ்ந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்துட்டு கணவன் வரமாட்டார்னா எப்படி வருவார்? ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. பரவாயில்ல, என் மனைவி சர்ச்சுக்கு போனதுலேருந்து எனக்கு அப்படியாவது பேரை வாங்குங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போனதுலேருந்து என் மனைவி என் பேச்சை என்ன பண்ணுறதே இல்லை, தட்டுறதே இல்லை. ஹல்லேலூயா. அது என்னவா மாற்றுனா அப்போ ரீசன் என்ன? சர்ச்சுக்கு போகிறது. அப்போ இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறார். அதற்கு என்ன பண்ணுறாங்க? அப்போ நம்மளும் இந்த இயேசுவை என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஹல்லேலூயா. அவங்க ரட்சிப்புக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவியாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இடறல் அடைவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், எத்தனை லட்சம் வேணால் நீங்கள் காணிக்க கொடுக்குறவங்களா இருக்கலாம், உங்களை எந்திர கல்லில் கட்டி என்ன பண்ணுவார்? கடலின் ஆழத்தில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இடறல் உண்டாக்குகிற உங்களுக்கு ஐயோ, ஐயோனா ஆபத்து. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணரா இல்லைன்னா கூட ஆண்டவர் அதை மன்னிச்சிருவார். ஆனால் இடறல் அடைகிறதுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது கைமாறு ஒன்று இருக்குது. நீங்களே அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணுங்க? உதவியாக நடங்க. இடறல் அடைஞ்சிட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் அவர்களை என்ன பண்ணுங்க? மறுபடியும் நீங்கள் போய் எதுவும் பேசணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் நடக்கையில் அதை காட்டுங்க. உங்கள் நடக்கையில் அதை காட்டுங்க. பெற்றோர்களுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்த பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவன் உங்கள் பிள்ளை யாராக இருக்கலாம், அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் தலையிடாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க உள்ள. பிள்ளைகளை என்ன பண்ண, இதே அதிகாரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு, இது நிமித்தம் அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு ஹல்லேலூயா என்ன பண்ணுப்பான்? தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதுக்குள்ள நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் யாரா வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. 10 மாதம் சுமந்து பெற்றவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள வருகிற யாராக இருந்தாலும் அவன் 3வது மனிதன் தான். 3வது மனுஷனா இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. முப்பிரி நூல் என்ன பண்ணாது? அறாது. அதில் ஒரு நூல் கணவன், ஒரு நூல் மனைவினா 3வது நூல் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ 4வது மனுஷனுக்கு அங்கே என்ன கிடையாது? இடம் கிடையாது. நீங்கள் 3வது மனுஷனுக்கு இடம் கொடுக்கலைன்னா 4வது மனுஷன் உள்ளே வருவான். வந்து குடும்பத்தை என்ன பண்ணுவான்? குழப்புவான், பிரிப்பான், எல்லாம் செய்வான். அது யாராக வேணா இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ 3வது நபராக உங்கள் தேவனை என்ன பண்ணுங்க? கணவன் மனைவிக்கு அவர் தான் உங்களை என்ன பண்ணுவார்? எல்லா வகையிலையும். ஹல்லேலூயா. சாதாரணமாலாம் இந்த கீழ்ப்படிதல் வராது. ஹல்லேலூயா. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஏன்னா அடுத்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே வாசிங்க, 25லேருந்து வாசிங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சிரிப்போட வாசிக்கிற மாதிரி இருக்கே. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அவரை முதல்ல அன்பு கூற சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை முதல்ல என்கிட்ட அன்பா இருக்க சொல்லுங்க, அப்புறம் நான் என்ன பண்றேன், கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கணவன் மனைவிக்குள்ள எல்லா முக்கியமான பெரிய பெரிய கவுன்சில் கொடுக்குறவங்களாம், ஃபேமிலி கவுன்சில் கொடுக்குறவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட் இதுதான். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணலை, என் மேலே அன்பா இல்லை. எப்படி சொல்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி சொல்கிறீங்க? நிச்சயிக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார்? அப்போ சும்மா இருந்திருப்பார். என்ன பண்ணியிருப்பார்? ஃபோனில் பேசியிருப்பார். ஆனால் கல்யாணம் ஆன உடனே அவருக்கு பொறுப்புகள் என்ன ஆகுது? அதிகமாகுது. அல்லேலூயா. ஆண்களை சாதாரணமாக என்ன பண்ணாதீங்க, எடை போடாதீங்க. அல்லேலூயா. அப்போ எதுக்குன்னு சொல்கிறேன், அவங்க குடும்பத்துக்காக என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க. நான் ஆணாக இருக்கிறனால ஆணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே ஒரு அறிக்கை சொல்லுகிறது. நிறையா அந்த மனநிலை டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கிறான். அது வேடிக்கையாக ஒரு வீடியோவாக ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தார். தன் மனைவி கேட்பாங்க, என்னங்க குக்கரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த கணவன் குக்கரை பார்த்துக்கிட்டு இருப்பார். மனைவி கேட்குறாங்க, என்னங்க குக்கரையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே, இந்த குக்கரு பார்க்கும்போது ஜாலியாக விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அது அடியில் எவ்வளோ நெருப்பை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுக்கு பேரே என்னது? ப்ரெஷர் குக்கர். விசில் அடிக்கும் போது திறந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? வெடிச்சிரும். அல்லேலூயா. அது கணவனுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் செய்கிற வேலைகளையே நீங்கள் அவ்வளோ ப்ரெஷர் ஆகுறீங்கன்னா, அவங்க வெளியே போய் எவ்வளோ காரியங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ அவங்க மைண்டில் வேற என்ன ஓடிட்டுருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனைவி, பிள்ளை, இதை தவிர வேற எதுவுமே அவர் மைண்டில் இருக்காது. ஏன்னா ஒரு ஆணாக இருக்கிறனால நான் சொல்கிறேன். மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணுமே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே, ஏதாவது விசேஷம் வந்தால் போய் கௌரவமாக போய் என்ன பண்ணணும், போய் ஏதாவது செஞ்சுட்டு வரணுமே. இவ்வளோ காரியங்களும் அவருடைய மைண்டில் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுவீங்க, அவர் என்னிடத்துல அன்பா இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வந்த உடனே அன்பாக நடந்துக்கிற மாதிரியா செய்கிறீங்க? வந்தவுடனே பால் காசு கொடுக்கல, காய்கறி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அவர் வெளியவே பல காரியங்கள் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே வாங்க, எப்படி என்ன இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அவரை விசாரிங்க. என்ன போன இடத்துல என்ன ஆச்சு, அவரை ஃபஸ்ட்டு விசாரிங்க. அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அல்லேலூயா. நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய, அல்லேலூயா, இது பண்ணும் போது வாவு சொன்னும் போது என்ன சொன்னீங்க? கையை பிடிச்சிட்டு சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உங்களை எல்லா வகையிலும் நேசித்து உங்களுக்கு பணிவிடை செய்து. அல்லேலூயா. தெரியாமல் சொல்லிட்டோங்க சார், பாஸ்டர் சொன்னார், கூடையே என்ன பண்ணிட்டோம், திரும்ப நான் சொல்கிறதெல்லாம் சொல்லணும்ட்டாரு, அதனால் என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். கிடையாதுங்க, அது உடன்படிக்கை. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
அல்லேலூயா. இனிமேல் நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையா, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் திருமண நாளிலே உங்களுடைய கரத்தை புரிக்கும் போது நான் கொடுத்த உடன்படிக்கைக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் பெண்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கன்னு தெரில. பெண்களுக்கு பெண்கள் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணிட மாட்டோம், அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபைடு ஆகிட மாட்டீங்க, திருப்தி ஆகிட மாட்டீங்க. என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. தேவனை தவிர நல்லவன் இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார், பிதாவை தவிர ஒருவனும் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கணவனும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பீட்டர் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தாதான் என்ன பண்ணும், லைட் எரியும். நீங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் மைனஸாக இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் ப்ளஸ்ஸாக இருக்கிறன்னா நீங்கள் மைனஸாக இருந்துட்டு போங்க. அல்லேலூயா. நமக்கு கோல் என்ன, லைட் எரியணும். அதுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன பண்ணணும், சேரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன், அந்த வசனம் இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் மற்றவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ நீங்கள் அதை அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. என் கணவன் என்னிடத்தில் அன்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்பாக இருங்க. அல்லேலூயா. நீங்கள் அன்பாக இருக்கிறதுனால போய் டார்லிங் அப்படின்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அன்பாக இருக்கிறதற்கு அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கணவனை புரிஞ்சுக்கிட்ட மனைவியும் பிள்ளையும் இருப்பாங்கன்னா அந்த கணவன் உலகத்தில் எங்கேயுமே தோற்று போக மாட்டான். தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியும் தன்னைய புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆண்மகன் உணர்ந்துட்டானா அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் உலகத்தையே என்ன பண்ணுவான், உங்களுக்காக தூக்கி சுமக்க அவன் ஆயத்தமாக இருக்கு. நீங்கள் வேற என்ன ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்றது உங்கள் கணவனுக்கு தெரிந்தால் போதும். என் மனைவி எல்லா வகையிலும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறா அப்படின்றத உங்கள் கணவன் உணர வேண்டும். அல்லேலூயா. அப்பப்போ என்ன பண்ணுங்க, பாராட்டுங்க. குழம்பு நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, காரம் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கனாலே அவங்க மெய் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ட்ரிக்கு கற்றுக்கோங்க. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறேன். அப்போ கணவன் ஏதாவது அவருடைய காரியங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறாருன்னா அதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகுங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்னை ஏன் கூட்டு போல அப்படிலாம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. என் கணவன் எனக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் கணவன் எனக்கு, அது கர்ச்சிப்பாக கூட இருக்கட்டும், அல்லேலூயா, என் கணவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. அல்லேலூயா. நல்லா இருப்பார். நீங்கள் எதிர்பார்த்தபடி கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பட்டு சேலை எதிர்பார்த்துருப்பீங்க, அவர் சாதாரண புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனாலும் புடவை தானே, பட்டு சேலையை எல்லா இடத்துக்கும் கட்ட முடியாது. ஆனால் அவர் அந்த எண்ணத்தோட கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட்டு சேலை எங்கேயாவது விசேஷத்துக்கு போனால் மட்டும்தான் கட்ட முடியும். சாதா சேலையை சர்ச்சுக்கு எப்போனாலும் என்ன பண்ணிக்கலாம், கட்டிக்கிறலான்னு அந்த மைண்ட் செட்டில் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். அல்லேலூயா. அதனால் அவர் உங்களுக்கு செய்கிற அவரால் இருக்கிற டென்ஷனில் அவர் உங்ககிட்ட அன்பாக பேசுகிறதே பெருசு. அல்லேலூயா. அதையும் நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி தான் பல குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனை ஆகிறதுக்கு காரணமே. பிரச்சனை இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சண்டை வருகிறதுக்கு, சமாதானமின்மை வராததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா
நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் வேற வேற கிடையாது, வேற வேற கிடையாது. அல்லேலூயா. ஒரே சரீரம். அங்கே அடுத்து சொல்றாரு பாருங்க, தன் சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. கணவனுக்கு சொல்றார், நீ மனைவி, நீ எனக்கு கீழே தான் இருக்கணும். கிடையாதுங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரம். அல்லேலூயா. நீங்கள் 2 பேரும் இணைந்தது தான் குடும்பம். அதை என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க, ஒருவருக்கொருவர் கேர் பண்ணுங்க, அன்பா என்ன பண்ணுங்க, பேசுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட உட்காந்து என்ன பண்ணுங்க, இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, என்னென்ன குறைகள், எதை திருத்திக்கணும், உட்காந்து கேளுங்க. அல்லேலூயா. அது பிரச்சனையில் முடியாத வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. சொல்லும் போது என்ன பண்ணுங்க, அக்செப்ட் யுவர் தவறுகளை என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யாமல் ஒன்றும் என்ன பண்ணலை, நீங்கள் செஞ்சதை தவறாக கூட புரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் கணவன் சொல்கிறார், சரி இனி நான் அந்த வார்த்தை அவர் தவறாக புரிந்து கொள்ளாதபடி நான் எப்படி நடக்க வேண்டும், அதில் கவனம் செலுத்துங்க. கணவனையும் தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு உங்கள் மனைவி மேலே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கணவர்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பன் அவர்கள் உங்களை பெற்றெடுத்ததின் மூலமாக உங்களுக்கு உறவாக இருக்கிறார்கள். உங்கள் கூட பிறந்தவங்களும் அப்படி தான், உங்கள் இரத்த சொந்தம். உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குதுனாலும் அவங்களும் யார்? உங்கள் இரத்த சொந்தம். ஆனால் உங்கள் மனைவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த வகையிலும் உங்களுக்கு என்ன கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. ஆனால் உங்களை நம்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களை நம்பி. உங்களை விட்டால் அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கலாம், என்னன்னாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களை விட்டால், எப்படி உங்கள் மனைவி உங்களுக்கு இன்னொரு தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அதே போல் நீங்கள் உங்கள் மனைவிக்கு இன்னொரு தகப்பனாக இருங்கள். அல்லேலூயா. அவங்க அப்படி தான். அதை என்ன பண்ணணும், நம்ம தான் புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. அவங்க சத்தமாக பேசுனாங்கன்னா நம்ம அமைதியாக போயிடணும். கணவன் சத்தமாக பேசினார்னா மனைவி என்ன பண்ணிடணும், நீ என்னையா பேசுறது, நானும் பேசுவேன்னு பேசுனீங்கன்னா குக்கர் வெடிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கவனமாய் இருக்க வேண்டியது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன், ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நீங்கள் சொர்க்கத்தை அனுபவிக்கலைன்னா, பரலோகத்தை அனுபவிக்கலைன்னா, நீங்கள் பரலோகம் போய் வேஸ்ட். அல்லேலூயா. குடும்பம், நிறையா தேவ மனிதர்கள் வாழ்ந்தவங்களாம் சொல்கிறாங்க, குடும்பம்தான் ஒரு குட்டி பரலோகன்றார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு குடும்பம் நரகமாக இருக்குதோ அதை பரலோகமாக மாற்ற வேண்டியது உங்கள் கருத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் நிச்சயமாக இது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா?